ஒரு யூனிஃபார்ம் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் சல்யூட் அப்படின்றது ஃபேமிலியில யாருக்கு இருந்தது? ஸோ ஆக்சுவலி என்னோட பாசிங் அவுட் பரேடுக்கு அப்பா, அம்மா, அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அக்கா கூட கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர் தான் செட்டில், நிஷான் பேரு. ஸோ இவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் தம்பி வந்திருந்தான். தம்பி பேரு ஸ்டாலின், அவனும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கான். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பாசிங் அவுட் பரேட் பார்த்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அப்படி ஒரு அவங்களுக்குன்னு சல்யூட் பண்ணல. பட் கண்டிப்பா நான் சல்யூட் பண்ணிடணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கண்டிப்பா என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிக் சல்யூட் தான் கொடுத்துருப்பேன். எல்லாருக்குமே ஈக்குவலி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன் வே ஆர் தி அதர். அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அக்கா ஆகட்டும், தம்பி ஆகட்டும், யாரானாலும் ஒரு சிறிய சிறிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு இல்லையா? இல்ல ஒரு சம் வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்க்கும்போது அந்த முடிச்ச உடனே அந்த ஹேட் எடுத்து அவங்களுக்கு போட்டு பார்த்து அதே ஒரு எமோஷன் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அப்பாக்கு நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலி பாசிங் அவுட் பரேட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு. ஒரு பிளட்டூன் கமாண்டரா இருந்தேன் நானு. ஸோ அண்ட் ப்ளஸ் நான் கப் அண்ட் மெடல் வின்னராகவும் இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் லோ பிபியோட ப்ராப்ளம் இருந்தது. எங்கே நான் மயங்கி விழுந்துடணும்னு டென்ஷன்லேயே அப்போ ப. சிதம்பரம் அவர்கள் தான் வந்து பாசிங் அவுட் பரேடோட சீஃப் கெஸ்ட் அண்ட் விஜயகுமார் சார் வந்து டைரக்டர். அப்போ விஜயகுமார் சார் 1-on-1 என்னை கூப்பிட்டாரு. அஜிதா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ரிஹர்சல் டைமில் ஒரு வாட்டி நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. பட் நீங்கள் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டைம் மயங்கி விழக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ என் மைண்டு ஃபுல்லாக நான் மயங்கி விழக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஸோ நல்ல வேலை நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் அவுட் பண்ணேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால அதனால அந்த பாசிங் அவுட் முடிஞ்சு எங்க என்பில பரேட் கிரவுண்ட்ல இந்த ஸ்டெப் ஃபார் சர்வீஸ் ஃபார் த நேஷன் அப்படின்னு ஸ்டெப் டு சர்வீஸ் ஃபார் த நேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுல நம்ம ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்லோ மார்ச்ல இப்படி கிக் பண்ணிட்டு நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ வி ஆர் என்ட்ரிங் நியூ லைஃப். இப்போ ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, யூ ஆர் கோயிங் டு சர்வ் த நேஷன் சொல்லிட்டு இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆல் டுகெதர். ஸோ அது கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் நானே சென்சஸ்ல வந்தேன். ஸோ இப்போ உங்களுடைய பேர் அஜிதா அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சும்மா ஏனோன்னு வைக்கல இந்த பேர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன அந்த பேக் ஸ்டோரி? நான் சொன்னேன்ல, அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் ஆக்சுவலி. ஸோ நிறைய வாசிப்பாரு. ஸ்கூலுக்கு போல, பட் நிறைய வாசிப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அஜிதான்னு ஒருத்தவங்க கேரளால இருந்தாங்க. அவங்கள வந்து அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த டைம்ல. அப்ப அவரு மனசுல நினைச்சிருந்தாங்க, இனி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு அஜிதான் பேர் வைப்பேன்னு சொல்லி. ஸோ அப்படிதான் எனக்கு அஜிதான் பேர் போட்டாரு. அப்ப அம்மா வேகம் சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. அஜிதாங்கிறவங்க வந்து அந்த டைம் வந்து ஒரு நக்ஸலைட்டா இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து ரிஃபார்ம்டு இண்டிவிஜுவல். இப்ப அன்வேஷின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ரன் பண்றாங்க கேலிக்கட்ல. பேசிக்லி அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு என்ஜிஓ. ஸோ அது இப்ப ரன் பண்றாங்க அவங்க. பட் அந்த டைம் வந்து அப்பாவில ரொம்ப சின்ன பையனா, ஒரு 14-16 வயசு. அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து அவங்க கேரளால உள்ள ஒரு ஃபேமஸ் நக்ஸலைட்டா இருந்தாங்க அவங்க. ஸோ அது அந்த கோயம்புத்தூர் அந்த பெல்ட்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அஜிதான்னு சொன்னா எல்லா வீட்லயும் அஜிதான்னு ஒரு 3 வீடு கூட்டுறப்ப அஜிதான்னு பேர் இருக்கும். பாலக்காடு ஆகட்டும், அந்த பார்டர்ல. ஆமா ஆமா.